நான் விஷன் எக்ஸ் பேபி. இன்னைக்கு நாம கத்துக்கலாம், சிரிக்கலாம், அப்புறம் குக்கீஸ் சாப்பிடலாம். ராக்கெட் லான்ச், குக்கி லான்ச் ரெண்டும் ஒண்ணுதான். மேல போயிட்டு கீழே வரும். ஆனா என்னோட தொப்பை எப்பவும் ஜெயிக்கும்டா. பந்து மேல போகுது, அப்புறம் கீழே வருது. கிராவிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். யாரும் தப்பிக்க முடியாது. குக்கீஸ் கூட. கிராவிட்டி இல்லனா குக்கீஸ் எல்லாம் வானத்துல பறந்துடும், பால் கொட்டிடும், என் சேர் கூட ஓடி போயிடும். அப்புறம் ஸ்கூல்ல எல்லா பத்துகளும் கிறுக்குத்தனமா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சேர்கள் டான்ஸ் ஆட, என் வாட்டர் பாட்டில் உலகச்சு. என் வீட்டு பாடம் கூட பறந்து போயிடும்டா. டீச்சர்ஸ் எல்லாம் பேப்பரை துரத்திட்டு திருப்பி வாடி கிராவிட்டின்னு கத்துவாங்க. நான் குதிக்க முயற்சித்தால் நான் தரையில் இறங்க மாட்டேன். நான் ஒரு சூப்பர் ஹீரோவை போல காற்றில் என் நாய்க்குட்டி பறக்கும். நாய்க்குட்டி ரூஃபிலிருந்து குறைக்கும். பறக்கும் குக்கிகளை விரட்டும். எல்லோரும் எக்ஸைட்மெண்ட்ல கத்துவார்கள். ஆனா இருங்க, என் நாய் ஏன் எப்பவும் தரையில இருக்கு? குக்கீஸ் ஏன் பறக்கல? அதுக்கு காரணம் ஈர்ப்பு விசைதான். ஈர்ப்பு விசைனா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அது எல்லாத்தையும் பூமியோட நடுப்பகுதியை நோக்கி இழுக்குது. நம்மளோட கால்கள், பொம்மைகள். கிராவிட்டி இல்லனா நான் பாலை தூக்கி போட்டதும் அது கீழே வராது. நான் குதிச்சா அப்படியே விண்வெளிக்கு பறந்து போயிடுவேன். ஏன் சேர் கூட. நண்பா, புவியீர்ப்புன்றது பூமியே இங்கேயே இரு குட்டி பாப்பா, இங்கேயே இரு குக்கின்னு சொல்ற மாதிரி தான். அதனாலதான் எல்லாம் பத்திரமா சரியா இருக்கு. என் நாய் கூட கிராவிட்டி ரசிக்குது. இல்லன்னா அது காத்துலயே பிஸ்கட் துரத்திட்டே இருக்கணும். எல்லா இடத்துலயும் கிராவிட்டி இருக்கு. பூமி இழுக்குது. வாழ்க்கை ஜாலியா இருக்கும். ஆனா பத்திரமா இருங்க.